ஒரு சில கிராஃப்ட்லாம் கஷ்டம்னு நினைப்போம், ஆனால் அது ஈஸியாக வந்துடும். ஒரு சில இதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு நினைப்போம், ஆனால் அது கஷ்டமாக முடியும். அதே மாதிரி தான் இந்த கிராஃப்ட்டும். நான் யூஸ்வலாகவே எனக்கு எந்த கிராஃப்ட் வரலனாலும் பீகாக் மட்டும் அழகாக வந்துடும். இந்த தடவையும் நம்ம பீகாக் கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். நான் நிறையா மாதிரி பீகாக் செஞ்சுருக்கேன். கார்ட்போர்டில் செஞ்சுருக்கேன், பேப்பரில் செஞ்சுருக்கேன், தர்மாக்கோலில் செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு ஈஸியான கிராஃப்ட் தானே, செஞ்சிடலாம். நேற்று மாதிரி அழகாக ஸ்வான் மாதிரியே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் பீகாக் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஸ்டென்சிலாக யூஸ் பண்ணி தர்மாக்கோலில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தர்மாக்கோலில் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. எட்ஜஸ்லாம் வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஒரு சில கிராஃப்ட்டுக்கெலாம் வந்து பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு சில இதுக்கெலாம் வந்து பார்டர் இல்லைன்னா நல்லாயிருக்கும். இந்த பீகாக் வந்து பார்டர் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும். அதனால் பார்டர் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் நான் செஞ்சுருந்த ஸ்வான் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, அதே மாதிரியே நம்ம இதுக்கும் கொடுக்கலாம். பட் வந்து எல்லா வீடியோக்கும் எல்லோ கலர் கொடுக்குறோமே, இங்கே வந்து வேறு கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன கலர், பீகாக் வந்து ஒரு ப்ளூ க்ரீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஃபைனலாக ஓகே, ப்ளூவே வந்து கார்னரில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் கொடுத்தேன். பட் எனக்கு ஏன்னு தெரில, அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. எனக்கு என்னவோ இந்த ப்ளூ கலர் வந்து இதில் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரியே இல்லை. நான் என்னென்னோ செய்யலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். பட் இது பார்த்ததும் சரி ஓகே இதுவே போதும் அப்படின்ற மாதிரி கீழே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு வந்து ஷோ பீஸாக செஞ்சுக்கிட்டேன். என்ன கலர் கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.